இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்து வருகின்ற சனாதனத்தின் காவலரே, அரசியலமைப்பை காலால் மிதிக்கும் அறிவில்லாத ஆளுநரே, வெளியேறு. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு. பதில் சொல்லு. தமிழ்நாட்டின் கவர்னரா சனாதனத்தின் காவலரா? பதில் சொல்லு. RN ரவியே, RSS ரவியே, பதில் சொல்லு. சட்டத்தை மதிப்பதில்லை. மக்களையும் மதிப்பதில்லை. RN ரவியே பதில் சொல்லு. தமிழ்நாட்டின் கவர்னரா சனாதனத்தின் காவலரா? பதில் சொல்லு. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ரவியே, மதிக்கெட்ட RN ரவியே, வெளியேறு. பதவியை விட்டு வெளியேறு. தமிழ்நாட்டின் மக்களை மதிக்காத RN ரவியே, வெளியேறு. பதவியை விட்டு வெளியேறு. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு. கல்வி நிலையங்களில் மதவாத கருத்துக்களை பரப்புகின்ற ஆளுநரே, RN ரவியே, RSS ரவியே, சனாதனத்தின் ஆளுநரே, கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்காத ஆளுநர் ரவியே, RSS ரவியே, மக்களையும் மதிப்பதில்லை. சட்டத்தையும் மதிப்பதில்லை. ஆட்டம் போடும் RN ரவியே, வெளியேறு. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு. சனாதனத்தை ஒழித்து கட்டி சாதி அமைப்பை புதைத்திடுவோம். அஞ்சட்டும் சனாதனம், நடுங்கட்டும் சாதி அமைப்பு, புலம்பட்டும் சுரண்டல் கூட்டம். கண்டிக்கின்றோம். ஆளுநர் ரவியை, RSS ரவியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். மார்க்சியத்தை நெஞ்சில் ஏந்தி, செங்கொடியை தோளில் ஏந்தி முன்னேறுவோம் தோழர்களே. முன்னேறுவோம் தோழர்களே.
மார்க்சும் எங்கள் சோன், லெனின் ஸ்டாலின் மாவோ ஓன், உயர்த்தி பிடித்த மார்க்சியத்தை உயர்த்தி பிடிப்போம் தோழர்களே, உயர்த்தி பிடிப்போம் தோழர்களே. இன்று தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் நடந்து கொண்ட சட்டத்திற்கு புறம்பான அந்த நடவடிக்கையை கண்டித்து, தமிழக சட்டமன்ற மாண்புக்கு புறம்பாக அவர் பேசியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பில் உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொடர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். குறுகிய நேரத்தில் உடனடியாக தோழர்கள் கலந்து இந்த அரசியல் போராட்டத்தை நீங்கள் துவக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் அரசியல் போரை துவக்கி இருக்கிறார். அதே போன்று கருத்தியல் போரையும் அவர் துவக்கியிருக்கிறார். இரண்டு போரையும் தமிழகம் எதிர்கொள்ள வேண்டும், முற்போக்கு உலகம் எதிர்கொள்ள வேண்டும். தமிழக சட்டமன்றத்தின் இறையாண்மையை ஆளுநர் மதிப்பதாக தெரியவில்லை. ஆளுநர் அரசியல் சாசனத்தை கடந்து செல்கிற பொழுது, சட்டமன்ற மாண்புகளை கடந்து செல்கிற பொழுது அது தவறு சரியல்ல என்று உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை, நாட்டின் பிரதமரால் சொல்ல முடியவில்லை. பிரதமரும் ஒரே கருத்தியல், உள்துறை அமைச்சரும் ஒரே கருத்தியல், ஆளுநரும் ஒரே கருத்தியல். இவர்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தை விட நாக்பூரில் இருக்கிற RSS தான் தலைமை அலுவலகம். எனவே அந்த சிந்தனையோடு தான் இவர்கள் இயங்குகிறார். ஆனால் சட்டம் அவ்வாறல்ல. சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறுகிற போது அந்த சட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் மதிப்பளிப்பதாக தெரியவில்லை. ஆளுநர் பொய் உரைக்கிறார். தனது உயரத்தை கடந்து அளவில்லாத பொய் சொல்கிறார். இது நம்முடைய பண்புக்கும் ஜனநாயக மாண்புக்கும் ஏற்புடையதல்ல. எனவே தோழர்களே, நண்பர்களே, வேண்டுமென்றே தமிழ்நாட்டை ஒரு பதற்றத்துக்குள்ளாக்க வேண்டும். திட்டமிட்டே ஆளுநர் கருத்துக்களை முன்மொழிகிறார், முன்னெடுப்புகளை செய்கிறார். எனவே நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். தமிழக சட்டமன்றம் மிக சிறந்த நலத்திட்டங்களை ஆளுநர் உரையில் படிக்க செய்தது. ஆளுநர் அதை படிக்காமல் கடந்து சென்றிருக்கிறார். தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி எவ்வளவு என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தின் சட்டபூர்வமான மசோதாக்கள் எப்படி கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பது அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மிக சிறந்த திட்டமான கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசின் தவறுகள். எனவே ஒன்றிய அரசின் தவறுகளை தன்வாயால் எப்படி படிப்பது என்று அவர் கடந்து சென்றிருக்க கூடும். ஜனநாயகத்தில் நேர் எதிர் கருத்துக்களுக்கு இடம் உண்டு, எதிர்மறை கருத்துக்களுக்கு இடம் உண்டு. இத்தகைய கருத்துக்கள் முட்டி மோதுகிற போதுதான் ஜனநாயகம் வலுப்பெறும். ஆனால் ஆளுநர் நினைப்பது போல் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கு எதிராக தமிழக அரசாங்கம் போரிடுகிறது. தமிழக முதல்வர் அந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறார். இந்த போரில் தமிழக முதல்வர் தான் வெற்றி பெறுவார், தமிழ்நாடு தான் வெற்றி பெறும், தமிழ் மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நிறைவாக ஆளுநருக்கு நாங்கள் சொல்லுவது, நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஒரு இருக்கையை போடுங்கள். பெரியாரை பற்றி கருத்துக்கள், நேர் எதிர் கருத்துக்கள், எதிர்மறை கருத்துக்களுக்கு அங்கே ஒரு இருக்கையை போடுங்கள். மார்க்ஸுக்கு, அவர் மீதான நேர் எதிர் கருத்துக்களுக்கும் எதிர்மறை கருத்துக்களுக்கும் ஒரு இருக்கையை போடுங்கள். திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், RSS இயக்கம், இது பற்றி உங்கள் தலைமையிலே நாள்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை உரையாடல் செய்யலாம். நாங்கள் அதற்கு தயார். ஆளுநர் மாளிகை அதற்கு தயாரா என்று ஆளுநர் தான் சொல்ல வேண்டும். எனவே தமிழக சட்டமன்றமோ அல்லது தமிழகத்தின் வீதிகளோ ஆளுநரின் கருத்துக்களுக்கு அஞ்சாது. ஆளுநரின் கருத்துக்கள் மிக மிக பழமையான கருத்துக்கள், மிக மிக வழக்கொழிந்த கருத்துக்கள், அரசியல் சாசனம் முன்மொழிகிற நவீன சிந்தனைகளுக்கு எதிரான கருத்துக்கள். எனவே மிக மிக பழமையான வழக்கொழிந்த ஆளுநரின் கருத்துக்கும் தமிழ் மண்ணின் தலை சிறந்த நவீன கருத்துக்களுக்கும் போர் துவங்கியிருக்கிறது. இந்த போரில் ஆளுநர் தோற்பார், உள்துறை அமைச்சர் தோற்பார், நாட்டின் பிரதமர் தோற்பார்.
ஏனென்று சொன்னால் தமிழ் மண் ஒரு நல்லிணக்க மண், தமிழே ஒரு பல்கலைக்கழகம், இது ஒற்றுமை மண், எதன் பொருட்டும் பிரிவினைகளை ஏற்காத மண், பதற்றங்களை ஏற்காத மண். ஆனால் ஆளுநர் நாவில், ஒன்றிய உள்துறை அமைச்சர் நாவில், நாட்டின் பிரதமர் நாவில் சிக்கிமுக்கிக்கல் இருக்கிறது, அரசியல் சிக்கிமுக்கிக்கல். இது பேசுகிற போது பற்ற வைக்கிறார், தீப்பற்றுகிறார். அவர்கள் நாவில் சிக்கிமுக்கிக்கல்லை கொண்டு வந்தாலும் சரி, தீப்பந்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, தமிழகத்தில் ஒருபோதும் தீ வைக்க முடியாது. அதை அணைக்கிற ஆற்றலும் சக்தியும் இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு இருக்கிறது, முற்போக்கு உலகத்திற்கு இருக்கிறது. எனவே ஆளுநர் தோற்பார், RSS கருத்தியல் தோற்கும், பிஜேபி தோற்கும், தமிழகம் வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்புமிக்க பகுதிவாழ் பெரியவர்களே, வியாபார நண்பர்களே, ஊடக நண்பர்களே, காவல்துறை சார்ந்த நண்பர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய மாநில தலைவர் தோழர் இப்ராஹிம் அவர்களே, மாவட்டத்தினுடைய மாணவர் பெருமன்றத்தினுடைய செயலாளர் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் மணிகண்டன் அவர்களே, பேசிய மாவட்டத்தினுடைய பொருளாளர் தோழர் வித்யா அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழர் மத்தூர் சத்யா அவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழுவின் சார்பிலே முதலிலே வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் திடீரென்று நடத்த வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வைத்தவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவி அவர்கள். நாங்கள் வேறு சில வேளைகளில் இன்றைக்கு நம்மளுடைய சட்டமன்றம் கூடுகிறது, தமிழ்நாட்டுக்குரிய பல்வேறு திட்டங்கள் குறித்து இந்த சட்டமன்றத்தினுடைய கூட்டம் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்போடு பல்வேறு கோரிக்கைகள் குறித்து தமிழக மக்களும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய தவறுகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த கூட்டத்தை திசை திருப்பும் நோக்கிலே ஆளுநர் தன்னுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அவர் தொடர்ந்து சட்டமன்றத்தை அவமதித்து கொண்டே இருக்கிறார், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆளுநர் ரவி அவர் சார்ந்திருக்கக்கூடிய RSS அதனுடைய ஆட்சி இன்றைக்கு ஒன்றியத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முறை, தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த உரிமைகள், தமிழ் உரிமைகள் குறித்தான பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு ஒன்றிய அரசு எதிர்நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்கு சட்டமன்றத்திலே அது குறித்தான விவாதங்களை எழுப்புவதற்கு பதிலாக அதை திசை திருப்பும் நோக்கிலே அவர் பேசி வருகிறார். சட்டமன்றத்தில் தொடர்ந்து போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது அவர் ஆளுநர் பதவிக்கு லாகியற்றவர் என்ற ஒரு வெளிப்பாடை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு ஏராளமான ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்றியத்திலே வேறு ஆட்சி இருக்கும், மாநிலத்தில் வேறு ஆட்சி இருக்கும், ஆளுநர்கள் அந்த ஒன்றிய அரசினுடைய ஆதரவோடு இருப்பார்கள். ஆனால் மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் சட்டமன்ற கூட்டம் நடக்கின்ற பொழுது அந்த கூட்டத்திலே ஆளக்கூடிய அரசு அவருடைய கொள்கை சாசனத்தை ஆளுநர் மூலமாக அந்த கூட்ட அறிமுகத்திலே வாசிப்பார்கள். இதையெல்லாம் செய்தோம், இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் மூலமாக துவக்கி வைத்து அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பளிப்பார்கள். ஆனால் இதுவரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் ரவி பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய அந்த அரசினுடைய கொள்கை விளக்கங்களை அல்லது அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை அவர்கள் பேசுவதற்காக அவர் கையில் அந்த ஆவணத்தை கொடுத்தால் அதை படிக்க மாட்டேன்,
அல்லது அதில் இருக்கக்கூடிய பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ மார்க்ஸை பற்றியோ அல்லது கலைஞரை பற்றியோ எந்தாவது ஒரு வரி வருதுன்னு சொன்னால் அதை நான் படிக்க மாட்டேன், அதிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு போக்கை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்றார். உங்களுக்கு ஏதாவது ஆளுநரை நாங்கள் கேட்குறோம், தேசிய கீதத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த நாட்டினுடைய விடுதலைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஏதாவது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஏதாவது ஒரு சின்ன வழக்கு உங்கள் மேலே இருக்கிறதா? விடுதலை பெறுவதற்காக யாராவது ஒருத்தர் உங்களுடைய கட்சியிலே அல்லது உங்களுடைய இயக்கத்திலே யாராவது ஒருவர் இந்த விடுதலைக்காக அவர்கள் ஜெயிலுக்கு சென்றது அல்லது இந்த விடுதலைக்காக உயிரிழந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உங்களுக்கு தேசப்பற்று என்னாலே என்னன்னு தெரியாது. உங்களுடைய தேசப்பற்று என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்னுடைய தேசப்பற்று இந்தியாவினுடைய அந்த அரசியல் சட்டத்தை சீரழித்து இந்து ராஷ்டிரியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய தேசப்பற்று. நீங்கள் தேசபக்தி பாடல்களை முன்னால் பாடவில்லை என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை நீங்கள் நடத்துவதை தமிழக மண் இங்கே ஏற்காது. தமிழக மக்கள் உங்களோடு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் விழிப்போடு இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே நீங்கள் செய்யாத ஏராளமான திட்டங்களா? நீங்கள் இந்த மக்களுக்கு எதிராக ஏராளமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றக்கூடிய அந்த சட்டங்களை அதற்கான தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் கிடப்பில் போட்டு அங்கே இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள். உங்களை நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. நீதிமன்றம் பலமுறை உங்களை தலையில் கொட்டி இருக்கிறது. அப்போது கூட உங்களுக்கு புத்தி வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய மக்களை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. நீங்கள் ஏதோ ஒரு தப்பாக திருவள்ளுவரை பற்றி பேசிட்டா அல்லது தப்பாக ஏதோ நீங்கள் உங்கள் தலைவர்கள்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லத்தான் இன்றைக்கி வலைதளத்தில் மோசம் வந்து நிற்குது. உங்கள் தலைவர்கள் சொல்லக்கூடிய தமிழில் சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்து இங்கே தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 காமெடியாக இருக்குது. அப்படி ஒரு தமிழ் பற்றை பற்றி நீ பேசக்கூடியவர்கள் தமிழை பற்றி பேசுவதற்கு கூட உனக்கு தெரியாத ஒரு தலைவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஏராளமான மத கலவரங்களை உருவாக்குவதற்கு திட்டமிடக்கூடிய ஒரு இடமாக ஆளுநர் மாளிகை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை மக்கள் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வேளையிலே ஆளுநர் மாளிகை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆளுநர் மாளிகை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் பிஜேபியினுடைய தலைவர்கள் அங்கே கூடி திட்டமிட்டு தமிழ்நாட்டிலே சீர்குலை வேலைகளை செய்வதற்கு நீங்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தேசப்பற்றவர்கள் போல நீங்கள் சித்தரிப்பது தான் இன்றைக்கு முதல் காமெடியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கக்கூடிய வரலாறு திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த வரலாறு. இன்றைக்கும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் 101 வயதாகக்கூடிய எங்களுடைய தலைவர் நல்லக்கண்ணுடைய அவருடைய ஒரு நபருடைய வரலாறை உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது உன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? அப்படி தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கமானாலும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கமானாலும் சரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் விடுதலைக்காக போராடிய மக்கள். தமிழ்நாட்டிலே தேசிய கொடிக்காகவே உயிர் நீத்த கொடிக்காத்த குமரன் பிறந்த மண். இங்கே இருக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய சுதேசியை வளர்ப்பதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு கப்பல் வாங்கி தமிழ்நாட்டிலே கப்பல் விட்டவர் வ.உ.சி. சிதம்பரனார். அவர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய தோழர் ஜீவானந்தம் நேற்று முன்தினம் அவருக்கான நினைவு தினத்தை கொண்டான். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக தோழர் ஜீவானந்தம் தோழர் அவர் எடுத்த முயற்சிகள் ஏராளமான. இன்றைக்கு தேச தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியே அவரை தேடிக்கொண்டு அவர் நம்மளுடைய ஜீவானந்தத்தை சந்தித்து அவர் பேசுவதற்கு நேரில் சென்றவர் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது ஜீவானந்தம். அப்படிப்பட்ட தேசிய தலைவர்கள் தேசத்திற்காக தியாகம் செய்த ஏராளமான தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். முற்போக்குக்காக பிற்போக்கை வீழ்த்துவதற்காக போராடிய தந்தை பெரியார் இங்கே ஏராளமான அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார். இந்த தமிழ்நாடு ஒரு போராட்டம் மட்டுமல்ல
தியாகம் நிறைந்த ஒரு மாநிலம். தமிழ்நாட்டினுடைய தேசப்பற்று நீங்கள் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஆளுநரே, முதல்ல நீங்க தேசப்பற்றோடு இருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்றோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே பொதுத்துறைகள் எல்லாம் தனியார்மயமாக்கி கொண்டிருக்கிறது. போராடி உருவாக்கிய இந்திய மக்கள் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறைகளை உங்களுடைய ஆட்சி, ஒன்றிய அரசு, மோடி அரசு இன்றைக்கு ஒன்னொன்றாக வித்துக்கொண்டு இருக்கிறது. உங்களுடைய தேசப்பற்று தனியாருக்கு வித்துக்கொண்டு அதன் மூலமாக லாபம் சம்பாதிப்பதுதான் உன்னுடைய தேசப்பற்று. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று போராடக்கூடிய இந்த மண்ணிலே உங்களுடைய திசை திருப்பல் அரசியல் எடுபடாது. உங்களுடைய மக்கள் ஒற்றுமை சிதைக்கும் அரசியல் எடுபடாது. ஒன்றிய அரசு இந்த ஆளுநர் ரவியை வெளியேற்ற வேண்டும், வாபஸ் பெற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் இன்றைக்கு எப்படி ஜனநாயக முறையில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து விலகி இந்த ஆளுநரை வெளியேற்றும் நடவடிக்கைகளே ஒன்று கூடி தமிழக மக்கள் போராடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏன் தொடர்ந்து ஆளுநரை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவரை ஏன் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி வைக்கிறவங்க எல்லாருமே நன்கு புரிந்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஆளுநர் அப்படிங்கிற பதவியை இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த அந்த பதவியை நாங்கள் மதிக்கிறோம். அந்த பதவியை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற, அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற நபர் ஆர்.என். ரவி தான். அவர் பதவியை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த திமுக, அதிமுக, திமுகவை விமர்சிப்பது, திராவிட மாடலை விமர்சிப்பது, இந்த அரசை விமர்சிப்பது அதெல்லாம் விட்டுருங்க. ஆளுநர் பதவியிலிருந்து ஒருத்தர், அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாநிலத்துக்கு கான்ஸ்டிடியூஷனால் நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு. அந்த ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த உன்னதமான ஒரு பதவியில் உட்காந்துட்டு குழந்தை திருமணங்கள்லாம் அவ்வளோ தவறு இல்லை, அந்த காலத்தில் நாங்களே குழந்தை திருமணம் தான் பண்ணேன்னு சொல்கிற ஒருத்தர் அந்த பதவிக்கு தகுதியானவரா? அந்த பதவியை நாங்கள் அசிங்கப்படுத்துகிறோமா, குழந்தை திருமணத்தை நியாயப்படுத்தும் இந்த சங்கி அசிங்கப்படுத்துகிறாரா? மக்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆர்.என். ரவிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஆர்.என். ரவி வெளியே போனதற்கும் அவரை திமுக அவமதித்து விட்டதும் அப்படின்ட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. சரி, பிஜேபி மாதிரி நடந்துக்கிட்டா தான் நல்லது, பிஜேபி மாற்றி நடந்துக்கிட்டா ஆச்சரியம் தான் படணும். ஆனால் கூட இருக்காங்களா அதிமுகவும் இதுக்கு துணை போகுது இல்லையா? எவ்வளோ வேடிக்கை அப்படின்னா, கட்சி பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையா அப்படின்னு கேட்டது யாரு? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சுக்கிட்டு ஆளுநர் ரவிக்கு ஒத்து ஊதுற இந்த அரசியல், இதை விட கேவலமான அரசியலை ஒரு எதிர்க்கட்சி செய்ய முடியுமா? இது எதிர்க்கட்சியின் வேலையா? உங்களை எதிர்க்கட்சியாக உட்கார வைத்திருப்பது மக்கள் குரலாக ஆளுங்கட்சியை கேள்வி எழுப்பதான ஒழிய அந்த மக்களின் இறையாண்மை. ஏன்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது திமுகவோட சொந்த வீடு கிடையாது, அது கோபாலபுரம் கிடையாது. சட்டமன்றம்ன்றது நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு, எல்லா ஊரில் இருக்கிற எல்லா வகுப்பில் இருக்கிற மக்களும் ஓட்டு போட்டு, இந்த மக்களின் பிரதிபலிப்பாக, இந்த மக்களின் மொத்த இறையாண்மையின் வடிவம் தான் சட்டமன்றம். அப்போ அதை அவமதிக்கிறாங்கன்னா அவங்க தமிழக மக்களை அவமதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூட்டணி பிச்சைக்காக உங்கள் கட்சியை தோற்றுவித்த நபர், அவருக்கு ஆசானாக இருந்த அண்ணாவையே அவமதிக்கும் வண்ணம் இன்னைக்கு ஆளுநருக்கு துணை போறீங்க. சரி, ஆளுநர் கேட்ட கேள்வியில் என்னப்பா தப்பு அப்படின்னா, அதாவது முதலீடு செய்கிறத தப்பான கணக்கு கொடுத்துருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு பற்றி எதுவுமே இல்லை, இது இல்லை அது இல்லை, இதெல்லாம் கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் நீங்களும் தானே திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, எதிர்கட்சியெல்லாம் கேட்குறாங்கல்ல. ஆளுநர் கேட்குறதுல என்னப்பா தப்பு அப்படின்னா, அதில் தகவல் சரியா இருக்கா தவறாக இருக்கா அப்படிங்கிறது பேச்சு கிடையாது. ஆளுநருக்கு இந்த கேள்வியை கேட்கும் உரிமையே இல்லை அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை. ஆளுநருக்கு என்ன உரிமை இருக்குது? சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாகவே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு கண்ணாபினான்னு திட்டும் போதே என்ன சொல்லிடுச்சு? எப்பா, உனக்கு 3 வேலை தான் இருக்குது. ஒன்று, மசோதா வந்தால் கையெழுத்தை போடணும், கையெழுத்து போடல உனக்கு ஏதாவது அதில் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டை போட்டு திருப்பி அனுப்பணும், அது இல்லைனா ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இதை தவிர ஆளுநருக்கு வேறு வேலையே கிடையாது.
1,20,000 கோடி முதலீடு வந்தால் உனக்கு என்ன, 1,50,000 கோடி முதலீடு வந்தால் உனக்கு என்ன? நீ இந்த முதலீடு வருவதற்கோ அந்த முதலீடை வச்சு தொழில் செய்வதற்கோ ஏதாவது நீ பண்ணியா? அதை நிர்வகிக்கிறதுக்கு உனக்கு ஓட்டு போட்டு மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்களா? வந்தால் டீயை குடிச்சுட்டு எழுதி கொடுத்ததை பேசிட்டு போகணும், அது மட்டும்தான் உன் வேலை. அங்கே சரித்தன்மை பார்க்கறதுக்கெல்லாம் ஆளுநருக்கு உரிமையே கிடையாது. இந்த கவர்னர்ஸ் போஸ்ட் இஸ் அ ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். இதை நான் சொல்லலை, அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கிய போது அரசியல் நிர்ணய சபையிலே சொல்லியிருக்கிறாங்க கவர்னர் போஸ்ட்டுங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் தான். இதை நம்ம இழிவாக சொல்ல, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது தான் எல்லா சட்ட மசோதாவுக்கும் எல்லா திட்டத்துக்கும் சீல் வைக்கிறது. அப்போ அதுவாக தான் நீங்கள் ஒரு அப்ரூவல் போஸ்ட்டில் இருக்கீங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த மாண்பையோடு நீங்கள் நடந்துக்க வேண்டும். அதை நீங்கள் நடந்துக்கல. யாரும் வந்து அங்கேருந்து திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எந்திரிச்சு கவர்னரே வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, முதல்ல வந்து சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணீங்க, மைக்கு வேலை செய்யலைன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே மைக்கு வேலைலாம் என்ன பண்ணுவோம், தோழர்கள்ட்ட அப்படியே பேசுவோம். உண்மையாலுமே மைக்கு வேலை செய்யலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பொய்க்காக மைக்கு வேலை செய்யலைன்னு ஸ்கூல் பையன் ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் விட்டு வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு சாக்கை சொன்னீங்க. அதுவும் எடுபடல. வெளியே வந்து பத்திரிகை நிருபர்கள்லாம் இல்லைங்க மைக்கெல்லாம் வேலை செஞ்சு தான் இருந்துச்சு, சபாநாயகர் பேசுகிறாரு, அடுத்து பேசுகிறாங்க, எல்லாம் மைக்கெல்லாம் ஒழுங்காக தான் இருந்துச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு உடனுக்குடன் ஒரு 4 புள்ளி விவரத்தை போட்டு அது என்ன 13, அது 13 இருந்தால் என்ன, 130 இருந்தால் என்ன, எல்லாமே குப்பை தான், அப்படி ஒரு குப்பையான ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ இது போன்ற அரசியல் செய்வதற்காக மட்டும்தான் அவர் இங்கே இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இன்னொரு வேலை என்ன பண்ணுவார், பொங்கலுக்கு வந்தால் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது, வள்ளலாருக்கு காவி சாயம் பூசுறது, வைகுண்டருக்கு காவி சாயம் பூசி தான் கன்னியாகுமரியில் போராட்டம் பண்ணாங்க. நீ யாரையா எங்கள் வைகுண்டருக்கு காவி உடைய போத்துறது அப்படின்னு பண்ணாங்க. அப்போ முழுக்க ஒரு தேர்ட் ரேட்டட் சங்கி, இன்டர்நெட்டில் ட்ரோலாக இருக்கிற ஒரு சங்கி. அந்த ராஜ்பவன் ஒரு ஐடி இருக்குது, ஆளுநரோட அஃபீஷியல் ஐடியா. அதை போயிட்டு ராஜ்பவன்றதை கையை வச்சுட்டு மறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ட்ரோல் வீடியோ போடுற சங்கி பேஜ் மாதிரி தான் அந்த ட்விட்டர் பேஜை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பதவியில் இருந்துட்டு அப்படி வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறதுக்கும் அறிக்கை விடுறதுக்கும் செஞ்சால் அசிங்கப்படுத்துறது நாம அவரா? அப்போ அவரே தான் இதை முடிவு பண்ணிக்கணும். இதையெல்லாம் தாண்டி அவர் இன்னும் பல முத்துக்களை ஊற்றுருக்காரு. நியூட்டன் கண்டுபிடிச்சது, டார்வின் கண்டுபிடிச்சதெல்லாம் ஐரோப்பாவில் தான் செல்லும், நம்ம நாட்டில் செல்லாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நம்மலாம் வந்து குரங்குலேருந்து தான் வந்திருக்கோம், அவர் எதுலேருந்து வந்திருக்காரு நம்மளுக்கு தெரில, அதனால் டார்வினை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே போல் வந்து நம்மளுக்கு மூளை தலையில் இருக்குது, அதனால் நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை ஏற்றுக்கிறோம். அவருக்கு தலையில் நிற்கலை போல் மூளை, அதனால் அவர் நியூட்டன் விதியை ஏற்றுக்க மாட்டாரு. இது போல் அறிவியலுக்கு எதிரான, இந்த சமூக நீதிக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, குழந்தை திருமணத்தை ஆதரிக்கும், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எதிர்க்கும் எல்லா விஷயத்துக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் ஆளுநர் ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டத்தை இங்கே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு 2 முறை செஞ்சார்னா நாங்கள் இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் எங்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசியலை கொண்டு போய் சேர்த்துருவோம். அதனால் நீங்கள் இந்த பதவியில் இருக்கீங்களோ இல்லை நாளைக்கே உங்களை திரும்ப பெறுறாங்களோ, ஆளுநர் ரவி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். அவர் அநீதியை கொண்டு இயங்குகிறார், நாங்கள் அறிவையும் அறத்தையும் கொண்டு இயங்குகிறோம். கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். 20 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நபர் இருந்தாருன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் பேசும் உண்மை 2000 வருஷம் ஆனாலும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் அடுத்த முறை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், நடவடிக்கைகளில் ஒழுக்கம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். பிஜேபி ஆளும் மாநிலங்களை காட்டிலும் மற்ற பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் சாதிய மத மோதல்கள் குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணமே தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பதை கூறிக்கொண்டு எனக்கு முன்னால் பேசிய அத்துணை தோழர்களுடைய பேச்சுக்களையும் வழிமொழிந்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய உணர்வை ஒழிக்கக்கூடிய சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தை இன்னைக்கு நேற்று இல்லை, ஆளுநராக என்னைக்கு வந்து சனியை இங்கே வந்து புகுந்துச்சோ அதிலிருந்து அவருடைய அலப்பறை தமிழ்நாட்டை தாங்கவே முடியல. எத்தனை போராட்டம், எத்தனை முற்றுகை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடக்கோடி மனிதர்கள் வர ஆளுநர் RN ரவியை திட்டாத ஆள் கிடையாது, அறிவுரை சொல்லாத ஆள் கிடையாது. சட்டமன்றத்தில் அமைச்சரவை ஒன்று தராங்க, ஐயா சாமின்னு இதுதான் பேசணுன்னு. ஆனால் அந்த சாமி என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் எழுதி கொடுக்குறத நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திராவிடம்ன்ற சொல்லு இருந்ததுன்னா அவர் பேச மாட்டார், நாக்கில் புண்ணு. பெரியார் என்ற சொல்லு இருந்ததுன்னா
அவர் அதை படிக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து குருட்டு பையன். அது வந்து அவர் பார்க்க மாட்டார். தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு அதே மாதிரி முதலமைச்சர் பேசும்போதும் அவருடைய உரையை முழுமையாக வாசிக்காமலையும் ஒரு பக்கத்தை விடுறது, மொத்தமாக விட்டுட்டு போகிறது மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து தமிழக அரசியலில் அவருடைய மனதில் வந்து அவருடைய ஆழ் மனதில் போய் யாரும் சொல்லியிருக்காங்க போல இருக்குது, நீ ஆளுநர் கிடையாது, பாஜகனுடைய ஏஜென்ட்டு, அரசியல் செய்ன்னு சொல்லிட்டு அவருடைய ஆழ் மனதுக்குள்ளே போயிட்டு அரசியல்வாதின்னு யாரும் சொன்னதுனால அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவர் சரியாக பயன்படுத்துகிறாரு, அரசியலை பயன்படுத்துகிறாரு. ஒரு ஆளுநருடைய வேலை என்ன? தோழர் சொன்ன மாதிரி மசோதாவை அனுப்புனாங்கன்னா அந்த மசோதாவில் கையெழுத்து போகிறது மட்டும்தான். முடியலையே திருப்பி அனுப்பு, இதெல்லாம் மாற்றுன்னு சொல்லி திருப்பி அனுப்பு. இது எதுவுமே பண்ணாமல் நீ போட்டி அரசாங்கம் நடத்துகிற, அது மட்டும் பண்ணலை அவர். அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் காரி ஆளுநர் மூஞ்சிலேயே துப்புனாங்க. அப்பயும் உரைக்கல, அப்பயும் தொடச்சி போட்டு பாஜகவினுடைய அந்த அசைன்மெண்ட்டை இனி தமிழ்நாட்டில் சரியாக பண்ணக்கூடிய இந்திய ஆளுநர்களில் முதன்மையான ஆளுநர் நம்முடைய பெருமைக்குரிய ஆளுநர் RN ரவி தான். இது உண்மையாகவே இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன திட்டினாலும், யார் என்ன காரி துப்புனாலும் அதெல்லாம் மைண்டுக்கே ஏற்றிக்காம தேசிய தலைமை என்ன சொல்லுதோ, மாநில தலைமை இவரோட கலந்து பேசி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இன்னைக்கு சரிவர ஒரு நல்ல அரசியலை பண்ணுறாரு. அவருடைய முதன்மையான கடமை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியது அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி பாதுகாக்கிறதே கிடையாது. இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அரசியலமைப்பு சட்டத்தை காலால் மிதிக்கக்கூடிய வேலையில தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி இன்னைக்கு செயல்படுறாரு. அவருடைய கிளையாக இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய ராஜா ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசுறாரு. மதுரையில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனரை என் காலில் போகிற செருப்புக்கு சமன் சொல்றாரு ராஜா. அப்போ அவருடைய சாயல் தான் இன்னைக்கு பாஜகவில் பரவுது. எனவே RN ரவியை வன்மையாக கண்டிக்கிறோம். RN ரவி இது மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்பட்டால் தமிழ்நாடு முழுக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் பிப்ரவரி 21ஆம் தேதி நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் AISF சார்பாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை அணிதிரட்டி ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு போடுகின்ற அந்த போராட்டம் நடைபெற உள்ளது. எனவே ஆளுநர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பேசுறது, கல்வி வளாகங்களில் மதவாத கருத்துக்களை திணிக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை போட துப்பில்லாத ஒரு சங்கி ஆளுநர்னா அது RN ரவி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே இல்லாத நிலை. சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே கிடையாது. துணைவேந்தர் இல்லாததுனால சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் சர்டிஃபிகேட் தர முடியாத ஒரு அவலமான நிலை. சென்னையில் நந்தன கல்லூரி, மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, அதன் கீழ் இயங்கக்கூடிய எண்ணற்ற கல்லூரி, 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் மாணவர்கள் படித்து முடிச்சிட்டு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் கடந்தும் ஒரு சாதாரண சர்டிஃபிகேட் பசங்களை வாங்க முடியல. 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு போன பையன் இன்னைக்கு தான் கான்வெகேஷனில் பசங்க அவனுடைய சர்டிஃபிகேட்டை வாங்குறான். அப்போது இது மாதிரியான அவலமான நிலை எங்கே தொடர்றேன்னா துணைவேந்தரை நியமனம் பண்ணாத ஆளுநருடைய அந்த வேலையிலிருந்து தான் இந்த மாதிரியான அவலமான நிலை தொடர்ந்து வருகிறது. எனவே ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிப்பதையும் கல்வி வளாகங்களில் மத சாயத்தை பூசுவதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் எங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற மூவி என்ற வீரபாண்டியன் அவர்களுக்கும் அனைத்து தோழியர்களுக்கும் நன்றியை சொல்லி மாவட்ட குழுவின் சார்பில் நன்றியை சொல்லி இந்த கூட்டத்தை, இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.